அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற தக் லைஃப் திரைப்படமானது உலகம் முழுவதும் 4வது நாளில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும், அதே போன்று 4 நாளும் சேர்த்தவாறு ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகி கொள்ள வேண்டுமாயின் இன்னும் எவ்வளவு தொகையினை வசூல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 4வது நாளிலே தமிழ்நாட்டில் 6,45 லட்சம் ரூபாயினையும் 4 நாளில் சேர்த்தவாறு 36,30 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. கேரளாவிலே 4வது நாளில் 40 லட்சம் ரூபாயினையும் 4 நாளில் சேர்த்தவாறு 2,95 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே 4வது நாளில் 65 லட்சம் ரூபாயினையும் 4 நாளில் சேர்த்தவாறு 4,75 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. வட இந்தியாவிலே 4வது நாளில் 40 லட்சம் ரூபாயினையும் 4 நாளில் சேர்த்தவாறு 3,30 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இந்திய அளவில் தக் லைஃப் திரைப்படமானது 4வது நாளில் 7,90 லட்சம் ரூபாயினையும் 4 நாளில் சேர்த்தவாறு 47,30 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. வெளிநாடுகளிலே 4வது நாளில் 3,25 லட்சம் ரூபாயினையும் 4 நாளில் சேர்த்தவாறு 35,60 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இதற்கெனக உலகளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகளவில் தக் லைஃப் திரைப்படமானது 4வது நாளில் 11,15 லட்சம் ரூபாயினையும் 4 நாளில் சேர்த்தவாறு 82,90 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஷேராக 46 கோடி ரூபாய் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த தக் லைஃப் திரைப்படத்தினுடைய தியேட்டர்கள் ரைட்ஸானது 134 கோடியாக கணிக்கப்படுவதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 88 கோடி ரூபாய் ஷேராக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இன்னும் 88 கோடி ரூபாயின் ஷேராக பெற வேண்டுமாயின் உலகளவில் இன்னும் 158 கோடியே 40 லட்சம் ரூபாய் வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது. ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதன் அடிப்படையில் எவ்வாறு பார்த்தாலும் இந்த தக் லைஃப் திரைப்படமானது ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்து கொள்ளப் போகின்றது என்பதுதான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.